ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தான்றது என்னன்னா, இது வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு. அதாவது மக்களோட வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குற அதிகாரிகள், ஊழியர்கள் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள பனிஷ் பண்ணுற விதமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தான்ற ஒரு அமைப்பு. ஸோ லோக்பாலுங்கும் போது சென்ட்ரல் லெவலில் ஃபங்க்ஷன் ஆகும், லோக் ஆயுக்தான்றது ஸ்டேட் லெவலில் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த கான்செப்ட், அதாவது ஊழலுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எந்த நாட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்வீடன்ல. எப்போ 89லேயே கொண்டு வந்துட்டாங்க. அங்கே வந்து அதை ஓம்புட்ஸ்மன் சொல்லுவாங்க. அந்த ஓம்புட்ஸ்மன் கான்செப்ட் வந்து நிறைய நாடுகள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நியூசிலாந்து, நார்வே, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ், இந்த மாதிரி நிறைய நாடுகள் ஃபாலோ பண்ணி அவங்கெல்லாம் ஒரு டெவலப்பிங் நேஷன், வளரும் நாடுகளாக வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த கான்செப்டை நம்ம இந்தியாவும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓம்புட்ஸ்மன் இன் இந்தியா எதுனா நம்ம லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா. ஓகே, இந்த கான்செப்டை வந்து நம்ம பார்லிமெண்ட்ல இதை வந்து ஒரு அரசியலமைப்பு ஓம்புட்ஸ்மனா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது முன்மொழியப்பட்டிருப்பாரு. யாரு அப்படின்னா அசோக் குமார் சென். எப்போ 1960ஸ்லேயே சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 1966ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஸோ அதுக்கு தலைவர் வந்து மொராஜி தேசாய் இருந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாரு, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரீட்ரஸல் ஆஃப் சிட்டிசன்ஸ் கிரீவியன்சஸ். அந்த ரிப்போர்ட்ல வந்து 2 ஸ்பெஷல் அத்தாரிட்டிஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா. ஓகே, அதுக்கப்புறம் 1968ல சாந்தி பூஷன் அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் லோக்பால் பில்லை வந்து லோக்சபாக்கு பாஸ் பண்ணுறாங்க. பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை வந்து ராஜ்யசபா அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். ஸோ ஏதோ ஒரு மசோதா கொண்டு வரணும் அப்படின்னா ஈரவைகள்கிட்டயுமே நம்ம கண்டிப்பாக ஒப்புதல் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது லோக்சபா ஓகே பண்ணிட்டாங்க, ராஜ்யசபா வந்து ஓகே பண்ணலை. அதே மாதிரி பிரசிடென்ட் கிட்ட சைன் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து நம்ம பில், மசோதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். பிரசிடென்ட் ஒன்ஸ் சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை வந்து சட்டமாக கொண்டு வந்துருவாங்க. அப்படிதான் 1968ல பண்றாங்க. பட் ராஜ்யசபா அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் நிறைய டைம்ஸ் வந்து பில்லை வந்து பாஸ் பண்றாங்க பார்லிமெண்ட்ல. பட் ராஜ்யசபா வந்து அக்செப்ட் பண்ணிக்காதனால அதை வந்து பெண்டிங்லேயே இருந்தது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க, வாஜ்பாய் வந்து எத்தனாவது டைமிங் வந்து லோக்பால் பில்லை வந்து பாஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா 7th டைமாக வந்து லோக்பால் பில்லை பாஸ் பண்ணிடுறாரு. எந்த இயர்னா 1998. அவரே 2 டைம்ஸ் வந்து லோக்பால் பில்லை வந்து பாஸ் பண்ணியிருப்பார். 1998 அப்புறம் 2001. ஓகே, அதே மாதிரி 2011லையும் அகைன் பாஸ் பண்ணுறாங்க. பட் ராஜ்யசபா அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அந்த டைமிங்கில் தான் அண்ணா ஹசாரே வந்து இந்தியன் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட், ஊழலுக்கு எதிரான இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த இயக்கம் வந்து அந்த டைமிங்கில் வந்து ரொம்பவே பெருசாக பேசப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை வந்து டாப் 10 நியூஸ் ஸ்டோரிஸ் இன் 2011 அப்படின்னு சொல்லிட்டு டைம் மேகசின்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்தின ஒரு இயக்கமாக இருந்தது அண்ணா ஹசாரே தலைமையில். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இயக்கத்தோட தொடர்ந்து எப்படியாவது இந்த லோக்பாலை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியாக 45 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் 2013 டிசம்பர் 17 வந்து ராஜ்யசபா அந்த லோக்பால் பில்லை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மறுநாள் டிசம்பர் 18, 2013 லோக்சபாவும் ஓகே பண்ணி அதை சட்டமாக கொண்டு வந்துடுறாங்க. ஸோ சட்டமாக கொண்டு வரப்பட்ட நாள் வந்து 2013 டிசம்பர் 18. இது நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜனவரி 16, 2014. ஓகே, இந்த லோக்பாலை பற்றி விதி 63ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, லோக்பால் சட்டமாக கொண்டு வரப்பட்ட அந்த தேதியிலிருந்து 365 நாளுக்குள்ள, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா ஸ்டேட்லையும் லோக் ஆயுக்தா வந்து கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இப்போ வந்து எல்லா ஸ்டேட்லையும் கொண்டு வரல, சில ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் இருக்குது லோக் ஆயுக்தா. ஓகே, இந்த லோக்பால் இந்த வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்எம் சிங்வி 1963ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. லோக்குன்றது பீப்புள், பால்ன்றது ப்ரொடெக்டர், கேர்டேக்கர் ஆஃப் பீப்புள், மக்களின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, லோக்பாலுங்கும் போது சென்ட்ரல் லெவல் சொல்லிட்டோம். இந்த சென்ட்ரல் லெவலில் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னா இந்த லோக்பால்குள்ளே வருவாங்க அப்படின்னா இன்க்ளூடிங் பிஎம், பிரைம் மினிஸ்டர் உட்பட எம்பி, மினிஸ்டர், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னா இந்த லோக்பால்குள்ள பனிஷ் பண்ணப்படுவாங்க. இந்த லோக்பால்ன்றது ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டோம். இந்த அமைப்புல எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா ஒரு தலைவர், 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்னன்னா, தலைவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா அவர் வந்து இந்திய தலைமை நீதிபதியா இருக்கணும். முன்னாள் இல்லைன்னா இந்நாள் இந்திய தலைமை நீதிபதியா இருக்கணும். இல்லை அப்படின்னா அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஆன்டி கரப்ஷன் பாலிசி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர், விஜிலன்ஸ், ஃபினான்ஸ் இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ் அண்ட் பேங்கிங், லா அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே அவருக்கு குறைஞ்சது 25 வருஷம் அனுபவமாவது இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாங்கன்னா அவர் வந்து தலைவருக்கு உண்டான குவாலிஃபிகேஷன். ஸோ மெம்பர்ஸ் 8 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த 8ல் 50% வந்து ஜுடிஷியல் ரிலேட்டடாக இருப்பாங்க. அதாவது நீதித்துறையை சார்ந்தவங்க 50% இருப்பாங்க. 50% வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ் அண்ட் உமன் கேட்டகரிஸில் வந்து 50% இருப்பாங்க. ஓகே, இந்த லோக்பாலில் வந்து யாரெல்லாம் மெம்பர்ஸ் ஆக முடியாது அப்படின்னா எம்பி, எம்எல்ஏ, முனிசிபாலிட்டி, அப்புறம் பஞ்சாயத்து மெம்பர்ஸ். அதே மாதிரி அந்த மெம்பர் மேலே எந்த கேஸும் இருக்கக்கூடாது. ஸோ இப்படிலாம் இருந்ததுன்னா அவங்களால மெம்பர் ஆக முடியாது.
ஓகே, இந்த லோக்பால் மெம்பர்ஸ் எல்லாரையும் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அவர் ஜஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியமனம் மட்டும் தான் பண்ணுவார். அந்த செலெக்ஷனை செலக்ட் பண்ணுறது, அதாவது பரிந்துரை, இந்த மெம்பர்ஸை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறது, செலக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அதுக்குன்னு தனி கமிட்டி இருப்பாங்க. யாருன்னா செலெக்ஷன் கமிட்டி. இந்த கமிட்டிக்குள்ளே யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா பிஎம் இருப்பார், லோக்சபா தலைவர், லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தலைமை நீதிபதி. அப்படி இல்லை அப்படின்னா அவர் சொல்கிற 2 சிறந்த நீதிபதிகள் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் செலெக்ஷன் கமிட்டியில் இருப்பாங்க. இவங்க செலக்ட் பண்ணுற பர்சன்ஸை தான் பிரசிடென்ட் வந்து நியமனம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு தலைவராக யார் இருப்பாங்கன்னா பிஎம், பிரைம் மினிஸ்டர் தான் தலைவராக இருப்பார். ஓகே, இந்த லோக்பாலோட பதவி காலம் எவ்வளோனா 5 வருஷம். ஏஜ் லிமிட் வந்து 45லேருந்து 70 வயசு, 45லேருந்து 70. ஸோ 45 கீழேயும் இருக்கக்கூடாது, 70 வயசுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. ஸோ 45லேருந்து 70 வரைக்கும் தான். இதில் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பாசிபிள் கிடையாது. ரீஅப்பாயின்மெண்ட்னா மறு நியமனம். அதாவது 5 வருஷத்தில் ஒருத்தவங்க தலைவராகவோ உறுப்பினராகவோ இருந்தாங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் வந்து அவங்களே வரமாட்டாங்க. ஸோ புது ஆட்கள் தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கிற லோக்பாலோட தலைவர் யார் அப்படின்னா பினாக்கி சந்திர கோஸ். ஓகே, இது வந்து லோக்பாலுங்கும் போது சென்ட்ரல் லெவலில் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதே இது லோக் ஆயுக்தா அப்படிங்கும்போது யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா சேம் டிக்டோ தான். அங்கே பிஎம்னா இங்கே சிஎம், அந்த மாதிரி தான் டிஃபரன்ஸு. ஸோ லோக் ஆயுக்தா இப்போ தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ எத்தனை தலைவர் லோக் ஆயுக்தாங்கும் போது எத்தனை தலைவர் இருப்பாங்க அப்படின்னா ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அந்த தலைவரோட குவாலிஃபிகேஷன் வந்து அவர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கணும். ஸோ நம்ம உறுப்பினர்கள் 4 உறுப்பினர்கள் சொல்லிட்டோமா, அதில் வந்து 2 பேர் வந்து ஜுடிஷியல் ரிலேட்டடாக இருப்பாங்க, நீதித்துறையை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அனதர் 2 பேர் வந்து நீதித்துறையை சாராதவங்களா இருப்பாங்க. ஓகே, இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாரு? அங்கே வந்து பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ இங்கே ஸ்டேட் லெவலும் பார்க்கும்போது கவர்னர் தான் இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அங்கே வந்து செலெக்ஷன் கமிட்டி, அதுக்கு வந்து தலைவர் வந்து பிஎம்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கமிட்டி இருக்கும், இதுக்கு வந்து தலைவர் வந்து சிஎம் இருப்பார். ஸோ இந்த கமிட்டிக்குள்ளே யாரெல்லாம் இருப்பாங்கன்னா சிஎம் இருப்பார், சட்டசபை தலைவர் இருப்பார், சட்டசபையோட எதிர்க்கட்சி தலைவர், இதுக்கு வந்து சிஎம் தான் ஹெட்டு. ஓகே, இவங்களுக்கும் சேம் அதே 5 வருஷம் பதவி காலம். ஏஜ் லிமிட் வந்து 45லேருந்து 70 வயசு வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டு லோக் ஆயுக்தாவோட தலைவர் யாரு அப்படின்னா பி தேவதாஸ் அவர்கள். மெம்பர்ஸ் உறுப்பினர்கள்லாம் யாரு அப்படின்னா கே ஜெயபாலன், ஆர் கிருஷ்ணமூர்த்தி, எம் ராஜாராம் அண்ட் கே ஆறுமுகம். இவங்கெல்லாம் தான் நம்ம தமிழ்நாட்டோட லோக் ஆயுக்தாவோட உறுப்பினர்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லோக் ஆயுக்தா, நம்ம இந்தியாவில் லோக் ஆயுக்தா ஃபர்ஸ்ட் நடைமுறை கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா 1971ல். அதுக்கப்புறம் தான் இதுக்கு முன்னாடியே ஒடிசா வந்து சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ 1970லே சட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் நடைமுறை அவங்க கொண்டு வந்தது 1983 தான். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நடைமுறைக்கு கொண்டு வந்த முதல் மாநிலம் வந்து மகாராஷ்டிரா தான் 1971. அப்புறம் தான் ஒடிசா வந்து 1983 கொண்டு வந்தாங்க. நம்ம தமிழ்நாடு எப்போ லோக் ஆயுக்தா வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2018 ஜூலை 9ல் தான் கொண்டு வந்தாங்க. நம்ம இந்தியாவிலே மோஸ்ட் வீக்கஸ்ட் லோக் ஆயுக்தா எதுனா மகாராஷ்டிரா. ஏன்னா அங்கே வந்து சரியான ஊழியர்களோ அதிகாரிகள் நிதி இல்லாததுனால அது வந்து வீக்கஸ்ட் லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மோஸ்ட் பவர்ஃபுல் லோக் ஆயுக்தா இந்த கண்ட்ரி எதுனா கர்நாடகா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிஎஸ் எடியூரப்பா கேஸ். ஸோ இது வந்து 2011 வந்து இவர் மேலே வந்து ஒரு இல்லீகல் மைனிங் கேஸ் இருக்கும். ஸோ அப்போ உள்ள கர்நாடகாவோட லோக் ஆயுக்தா தலைவர் யார்? சந்தோஷ் ஹெக்டே வந்து அவரை வந்து பதவி நீக்கம் வந்து பண்ணியிருப்பார். ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் லோக் ஆயுக்தா இந்த கண்ட்ரி எதுனா கர்நாடகா தான். ஸோ ஃபைனலாக லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா பற்றி ஒரு ஓவர்வியூ இந்த வீடியோ மூலியமாக கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டியூட்டிஸு, ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், 42nd அமெண்ட்மெண்ட்டு, ஃபினான்ஸ் கமிஷன், இந்த மாதிரி இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடான டாபிக்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன்வே மெட்டீரியல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஃபர்தராக வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் த பெஸ்ட்.